வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 2.5.4 ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட். ரெவன்யூ ரெசிப்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும், தட் மீன்ஸ் அவங்க கிஃப்டாவோ இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொனேஷனாவோ இந்த மாதிரி கொடுக்குறதுலாம் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற அமௌண்ட், மற்றவங்ககிட்டருந்து ரிசீவ் பண்ணுற அந்த அமௌண்ட், அதை வந்து எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. when subscription received for the current year, previous year and subsequent year are given separately. இப்போ அந்த ரிசீவ் பண்ணுறது, அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் கரண்ட் இயர், தட் மீன்ஸ் இந்த வருஷத்துது, முன்கூட்டியான வருஷத்துது, அண்ட் தென் சப்சிக்வெண்ட் இயர்னா நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரி வருஷத்துது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இயர் மென்ஷன் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சப்சிக்வெண்ட் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் வில் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கரண்ட் இயர், அந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைடு அப்படின்னா அது இன்கம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அந்த கிரெடிட் சைடு வந்து இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் மேக்கிங் தட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிவன் பிலோ, அதுக்கப்புறம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் ஷுட் பி ஆடட். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா வர வேண்டியது இருக்குது, ஆனால் இன்னும் வந்து சேரல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இனிமேல் வந்துடும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு. அப்போ இந்த இயர் உங்களுக்கு 20,000 வர வேண்டியது இருக்குது, ஆனால் 16,000 வந்திருக்குன்னா அந்த 4,000ஐயும் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் in the previous year which is mean for the current year, it's to be added. அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறது சரிங்களா, ப்ரீவியஸ் இயரோடது அட்வான்ஸாக வாங்கி வச்சுருக்கிறதையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கரண்ட் இயரில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் இல்லையா, அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கும். வாங்கி வச்சிட்டோன்னா அதுக்கு என்ன ஒர்க்கோ அதை நம்ம செய்வோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் இயர் அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. when total subscription received during the current year is given, total subscription கரண்ட் இயரில் இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த total subscription received during the current year will be, அதை எந்த பக்கம் காட்டணும் அப்படின்னா will be shown in the credit side of income and expenditure. ஆஃப்டர் மேக்கிங் தட் ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அது கீழே சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் ரிசீவ்ட் இன் த கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயரோடது கரண்ட் இயரில் தான் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வருஷத்தோடது ஆனால் இப்போ தான் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெண்டிங் இருந்து இப்போ கொடுக்குறாங்கன்னா அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர், அந்த வருஷத்தோடது பெண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கிறது பெண்டிங் தான், முன்னாடி வருஷத்தோட பெண்டிங் வந்து இந்த வருஷம் தான் கட்டுறாங்க அப்படின்னா லெஸ் பண்ணிக்கணும், இந்த வருஷத்தில் என்ன பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், subscription received in advance in the previous year which means for the current year is added. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரோடது, அதைத்தான் ஃபஸ்ட்டே பார்த்தோம். முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த கரண்ட் இயருக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. விட் மீன்ஸ் சப்சிக்வெண்ட் இயர் மஸ்ட் பி சப்ராக்டட். நெக்ஸ்ட் இயரோடது இந்த வருஷம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி, ட்ரீட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட். இதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர் will be shown in the asset side of the balance sheet. இப்போ எந்தெந்த ஐட்டம்ஸ் மட்டும் அசட் சைடில் போடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக ப்ரீவியஸ் இயர்லேயும் இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டமை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அசட் சைடு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அசட் சைடில் நம்ம என்னென்னு காட்டுவோன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு காட்டிட்டு கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். Next second point, subscription received in advance in the current year will be shown in the liability side.
சப்சிக்வெண்ட் வந்து அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம், கரண்ட் இயரில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அப்போ கரண்ட் இயரில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ்னால் அடுத்த வருஷத்தோட தான் இந்த வருஷம் அட்வான்ஸாக வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து எங்கே காட்ட சொல்கிறாங்கன்னா லைபிலிட்டிஸில் காட்ட சொல்லி சொல்கிறாங்க. Next B, treatment of consumable items such as sports material, stationery items, medicine. இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி கன்சியூமபிள் ஐட்டமெல்லாம் எந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், தட் மீன்ஸ் எந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸில் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், consumable items such as sports material, stationery, medicines etc. consumed during the year will appear on the debit side of income and expenditure. இந்த கன்சியூம் பண்ணுறோலையா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது எல்லாமே டெபிட் சைடில் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டியூரிங் த கரண்ட் இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் வந்து ஃபார்மெட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இல்ஸ்ட்ரேஷன் 13, 14, 15th சம் வந்து போடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் தென் சேல் அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஸ்மால் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஒரு 3 சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம அசட் சைடில் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அந்த வருஷத்தோட இயர் எண்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், இஃப் தேர் இஸ் எனி sale of old sports material etc. that will be shown in the credit side of income and expenditure account or can be subtract from the respective items consumed on the debit side of income and expenditure. இப்போ ஒரு ஓல்டு மெட்டீரியல்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரிலாம் நம்ம சேல் பார்த்தோம் இல்லையா, அப்போ சேல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் சைடு போட சொல்கிறாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். அண்ட் தென் அப்படி இல்லை அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க கன்சியூமபிள் ஐட்டம்னு சொல்லி டெபிட் சைடு போட்டு சப்ராக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். அப்போது கிரெடிட் சைடு போட்டால் நார்மலாக போட்டுக்கலாம், டெபிட் சைடு போட்டால் அதில் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ்ட் ஐட்டம் மைனஸ் சேல்னு போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிரிட்டைனிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஃபண்டுக்காக கொடுக்குறது, பர்டிகுலராக அந்த ஈவெண்ட்டுக்காக கொடுக்குறதா நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம ட்ரீட் பண்ணுவோம், எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் த லைபிலிட்டி சைட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா ஒரு 10,000 ஒரு 20,000 கொடுத்து இந்த ப்ரைஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண வச்சுக்கங்க, இல்லைன்னா இந்த ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுக்குறதா ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு அசர்ட்டாகவே அவங்களுக்கு வந்து கொடுக்குறது, வருஷம் இந்த செலவுக்கு இதிலிருந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசர்ட் பேசிஸில் கொடுக்குறதா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நமக்கு இயர்லி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அமௌண்ட் கிடச்சிட்டே இருக்கும். அப்போது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து லைபிலிட்டி சைடு போடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் கொடுத்தாங்கன்னா, அப்போது ஒரு சொத்து மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம அசர்ட் சைடில் காட்டுவோம், லைபிலிட்டிஸில் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் expenses relating to the specific fund account should not be recorded in the income and expenditure. income and expenses, இன்கமும் எக்ஸ்பென்சஸும் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கமும் அதுக்காக பண்ணக்கூடிய செலவுகளும் நம்ம எதில் எடுத்துக்க மாட்டோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். தேர்ட் பாயிண்ட், இன்கம் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் should be added to the fund account. இன்கம் வந்து ஃபண்டு மூலமாக கிடைக்கிறது, ஃபண்டாக கிடைக்கிறத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஃபண்ட் அக்கௌண்ட்டில். அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்குவோம். அந்த கிடைக்கிறத நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோமோ அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரம் த ஃபண்ட் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அந்த இயர் எண்டிங்கில் ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இந்த மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், if interest is accrued on specific fund investment for the current year, interest அப்படிங்கிறது கிடைக்குது specific fund investmentக்கு அந்த current year கிடைக்குது அப்படின்னா then it should be added along with the specific fundல ஆட் பண்ணி நம்ம எந்த சைடு காட்டணும்னா liability சைடு காட்டுறோம். and should also be shown in the asset சைட்லேயும் என்ன பண்ணுறோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 2.6
Balance sheet. A balance sheet is a statement showing in the financial position of an organization. Balance sheet அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். எதுக்கு அப்படின்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. The preparation of balance sheet of a not for profit organization is more or less similar to that of a trading concern. ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடுமோ, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் as on that last date of accounting period are taken to the balance sheet. Assets and liabilities அப்படின்னா assets and liabilitiesனு எடுத்துக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட், அக்கௌண்டிங் பீரியடோட லாஸ்ட் டேட்டு தான் எடுத்துக்குவோம். அதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடும், அசட்ஸ் அப்படிங்கிறது ரைட் சைடு. அப்போ லைபிலிட்டிஸ் அப்படின்னா டெபிட் சைடு, அசட் அப்படிங்கிறது கிரெடிட் சைடு. Next, important point in the preparation of a balance sheet of a not for profit organization. A. Capital fund, also called as general fund or accumulated fund, is taken to an liability side. Liability side la நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நார்மல் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அப்படிங்கிறத எடுத்துக்குவோமோ அதே மாதிரி இதில் கேபிட்டல் ஃபண்ட் இல்லை ஜென்ரல் ஃபண்ட் இல்லை அக்குமுலேட்டட் ஃபண்ட் இது எது கொடுத்தாலும் கேபிட்டல் தான். இதை வந்து நம்ம லைபிலிட்டி சைடு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சர்ப்ளஸ் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ஆடட் டு த கேபிட்டல் ஃபண்டு. கேபிட்டல் கூட நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணுவோமோ நார்மல் பேலன்ஸ் ஷீட்டில், அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சர்ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அதை வந்து இந்த கேபிட்டல் ஃபண்டு கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபிசிட் வந்துச்சுன்னா டெஃபிசிட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த கேபிட்டல் ஃபண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட். டெஃபிசிட் அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் லாஸ் அப்படின்னா நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோமோ அது மாதிரி. Next, tutorial note: if capital fund of the organization is not given in the problem, capital fund அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளமில் சம்மில் கொடுக்கல அப்படின்னா the opening balance sheet should be prepared. அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படின்னா லைபிலிட்டிஸ் அசட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், எதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டோட்டல் அசட் கொடுத்துருக்கிற டோட்டல் லைபிலிட்டியை அட் த பிகினிங் ஆஃப் த இயர் கண்டுபிடிச்சி ரிமைனிங் வர்றது தான் நம்ம அந்த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டாக எடுத்துக்குவோம். அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஈக்குவல் டு அசட் அட் த பிகினிங் அண்ட் தென் மைனஸ் லைபிலிட்டிஸ் அட் த பிகினிங். அசட் கூட லைபிலிட்டிஸ் பிகினிங் இயர் கொடுத்துருக்கிறது எல்லாமே அசட்டை மைனஸ் லைபிலிட்டிஸ் பண்ணும்போது கிடைக்கிறதா ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பி, while preparing the balance sheet as at the end of accounting period, the closing balance of cash and bank should be taken to the asset side of the balance sheet. இப்போ வந்து க்ளோசிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா the year of balance sheet எண்டரில் கேஷோ பேங்க்கோ வந்துச்சுன்னா அதை வந்து அசட் சைட் காட்டுவோம், நார்மல் பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். if there is any bank overdraft that should be taken to the liability side of the balance sheet. பேங்க் ஓவர்டிராஃப்ட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம லைபிலிட்டி சைடு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் சி, assets appearing in the previous year balance sheet that is in the opening balance sheet should be taken on the asset side of the current year balance sheet. இப்போது அசட் ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயரோட அசட் அந்த பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்குவோம். அதை எங்கே காட்டுவோம் அப்படின்னா அசட் சைடு வந்து அந்த கரண்ட் இயரில் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி மேடு ஃபார் எனி சேஞ்சஸ். அதில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த டியூரிங் த இயரில் சேஞ்சஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் டேக்கிங் சச் அசட், அந்த அசட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் அசட் பர்ச்சேஸ்டு, எக்ஸ்ட்ரா அசட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுவோம். அசட் ஷோல்டு ஷுட் பி சப்ராக்டட். அதே அசட் ஏதாச்சும் விற்றுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. டெப்ரிசியேஷன் அண்ட் சச் அசட் ஷுட் பி ஆல்சோ அட்ஜஸ்டட். டெப்ரிசியேஷன் ஏதாச்சும் இருந்தாலும் நார்மலாக அந்த இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து நார்மல் வேல்யூவோட லெஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் நோட்: நியூ அசட் பர்ச்சேஸ்டு ஆர் அசட் சோல்டு ஆர் டு பி ஃபவுண்ட் அவுட் பை ரெஃபரிங் டு த ரெசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நியூவாக அசட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அசட் ஏதாச்சும் சோல்ட் பண்ணியிருந்துருக்காங்கன்னா அது டேரெக்டாக எடுத்துக்கூடாது, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணி ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு அது ஒரு குறிப்பிட்ட நோட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டி,
prepaid expenses and accrued income as at the end of the current year should be taken to the asset side of the balance sheet. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்யூட் இன்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயரோட தான் இருந்துச்சுன்னா அதை வந்து அசட் சைடில் எடுத்துக்கணும். இது வந்து நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க ஃபார்மேட் வைஸ் தான். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அட் த end of the current year and any income received in advance during the current year should be shown in the liabilities. அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இல்லை இன்கம் ஏதாச்சும் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மலாக ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான ஒர்க் செஞ்சாகணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா அந்த கரண்ட் இயரோட தான் இருந்துச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு காட்டணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு if there are any specific funds such as tournament fund, prize fund, etc., these funds should be shown on the liability side of the பேலன்ஸ் ஷீட் செப்பரேட்லி. ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்ட் வந்து இந்த பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தனியாக காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல அது வந்து ஒரு லைபிலிட்டி, அந்த பணத்தை திரும்ப செலவு பண்ணத்தான் போகிறாங்க அந்த பர்பஸ்க்காக, அதனால் வந்து லைபிலிட்டி சைடு போகணும். எனி இன்கம் to the fund should be added to the fund account and expenses relating to the fund should be subtracted from the fund account in the balance sheet. ஏதாச்சும் இன்கமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். இதே வந்து எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து அவங்க அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட், இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சொத்தாக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.